இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, ஒரு குழிப்பணியாரம் தான். மாதிரி பஞ்சு போல இருக்குது. நம்ம அந்த அவுல் எல்லாமே சேர்த்ததுனால அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாவே இருக்குது. கோலி சோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, ஒரு குழிப்பணியாரம் தான். அது வந்து ஒரு மார்னிங் ஃபுட்டாவோ ஈவினிங் ஃபுட்டாவோ எடுத்துடலாம். அது ரொம்ப சாஃப்டான ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டாக வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு அளவு வச்சுருக்கேன். அந்த அளவெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு. 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். அது ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் சரி, சாதா பச்சரிசியாக இருந்தாலும் சரி. இதில் நான் 1 கப் பச்சரிசி போட்டிருக்கேன். இதே நம்ம தட்டிடலாம். இதை வந்து நம்ம 2-3 தண்ணி அலசி நீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அரிசியோட 1/4 கப் மாவு ஜவ்வரிசி, 1/2 கப் வெள்ளை அவுல், 1 கப் நிறைய லேசான புளிப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அது அவ்வளோத்தையுமே நம்ம இதில் கொட்டிடணும். இந்த அரிசியோட மறுபடியும் அந்த தயிரை கழுவி, அந்த கப்பை கழுவி 1 கப் தண்ணி ஊற்றி இதை அப்படியே நீங்கள் வந்து இதை கோர வச்சிடணும் ஒரு 2 ஹவருக்கு. நம்ம 2 ஹவர் கழிஞ்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அடிக்கணும். இப்போ இந்த அரிசி 2 மணி நேரம் நல்லா கோந்தாச்சு. நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி மேலே தான் நிற்கணும் தண்ணி. இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அடித்தாச்சு. இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்ல தோசை மாவு பதத்தில் வந்து நம்ம அரைச்சாச்சு. அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம போடணும். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸு எதுனாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம இதில் போட போகிறோம். இஞ்சி, சீரகம், இப்போ நம்ம உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து அதோட நல்லா கலக்கி விடணும். இது வந்து தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும். பாருங்க, தண்ணி ஆக்கக்கூடாது. இதை நம்ம வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம தயிர் ஊற்றி இருக்கிறதுனால நம்ம உடனே குழிப்பணியாரம் சுட்டுடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து குழிப்பணியார சட்டியை நம்ம வச்சாச்சு. அந்த குழிப்பணியார சட்டியில் தேவையான அளவு ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. ஒவ்வொரு குழியிலையும் 1/4 மாவு மட்டும் போட்டால் போதும். தீ வந்து ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் வைங்க, அப்போ ஒன்றும் கரியாது. இதெல்லாம் கொஞ்சம் சென்டர் மட்டும் நல்ல சூடு.
இப்போ இதெல்லாம் வெந்துடுச்சு நல்லா. இப்போ இதெல்லாம் வெந்துடுச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஒரு சட்னி செய்ய போகிறோம். இந்த குழிப்பணியாரத்துக்கு நம்ம இதை முதல்ல தாளிசம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பணியாரத்துக்கு தேவையான ஒரு சட்னி வந்து ஒரு கார சட்னி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய், ஒரு துண்டு புளி, 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 4-5 சின்ன துண்டு வெங்காயம், பூண்டு, 4 காஞ்ச மிளகாய். இதை நம்ம ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிடலாம். சட்னிக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு, நம்ம இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சம் நம்ம தாளிசம் போட்டுடலாம். கடுகு, காஞ்ச மிளகு, கருவேப்பிலை, தாளிசம் போட்டாச்சு. நம்ம இனி அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ குழிப்பணியாரம் கார சட்னி ரெடியாக இருக்குது. நான் இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்ட போகிறேன். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இது மாதிரி பஞ்சு போல் இருக்குது. நம்ம அந்த அவுல் எல்லாமே சேர்த்ததுனால அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாவே இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஈஸியான மெத்தட் தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. வீட்டில் போய் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் இதை சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் வந்து இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள்.